நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்னங்க ஆச்சு? எல்லாமே போயிடுச்சா? எல்லாமே போச்சா? சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாமே போயிடுச்சா? கடை என்னாச்சு சொல்லுங்கடா. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சொல்லுங்க என்னாச்சு? செல்வி என்னாச்சு சொல்லுமா, சொல்லுமா. ஐயோ, யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே. என்னங்க எங்க பேசாம இருக்கீங்க? யாருமே உண்மை சொல்ல மாட்டேன்றீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா அம்மா அம்மா, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற? இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் தானே இன்சூரன்ஸ் ஒன்னு இருக்கு, கிளைம் பண்ணா கொடுத்துட்டு போறாங்க. அதை விட்டுட்டு போச்சு போச்சு போச்சுன்னா ஏய் கொடுத்துருவாங்களா? என்னங்க கொடுத்துருவாங்களா? செல்வி என்னமோ சொல்றாளே இன்சூரன்ஸ்னு, எல்லாமே திருப்பி கொடுத்துருவாங்களா? நம்ம கடலை எரிஞ்சு போன நகைலாம் கொடுத்துருவாங்களா? சொல்லுமா, ஏன் பேசாம இருக்கிற? என்னக்கா, நம்ம கிளைம் பண்ணலாம்ல? இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அதுக்கு பணம் கட்ட தவற விட்டுட்டாங்க. ஐயோ, அப்ப எல்லாமே போயிடுச்சா? போயிடுச்சா? ஐயோ கடவுளே, என்ன நிர்வாகம் பண்றீங்க? அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் கூட பார்க்க தெரியாதா? என்னங்க இப்ப என்னங்க பண்றது? நான் அன்னைக்கே சொன்னேன் என் பசங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க பண்ணுங்கன்னு. எல்லாத்துக்கும் கடை இருக்கு கடை இருக்குன்னு கடையிலே கொட்டினீங்க. இப்ப கடையே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. என் பொண்ணுங்க வாழ்க்கையை நாசம் ஆயிடுச்சு. அம்மா, உன்னை பெத்தவ புண்ணியவதி போய் சேர்ந்துட்டா. இப்ப எல்லா சமயம் என் தலையில விழுந்துருச்சு. ஏமா அப்படி சொல்றீங்க? அப்பா இந்த ஊருக்கு வரும்போது அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? இதெல்லாம் தனியா சம்பாரிச்சு கட்டி இருக்காரு. இப்ப அவர் தனியா இல்ல, நாங்க எல்லாம் கூட இருக்கோமா. உனக்கு என்னமா, நீ சொல்லுவ நீ பேசுவ. நான் இல்ல 3 பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். இவ கல்யாணத்துக்கு என்னென்னமோ சேர்ந்த வாக்கு கொடுத்துருக்கிறோமே. இந்த காலத்துல பணம் இல்லைன்னா பணம் தான், எவனுமே மதிக்க மாட்டான். ஏங்க என்னையும் என் பசங்களை எதுக்குங்க இப்படியே மாத்திட்டீங்க? உங்க முருகனுக்கு வைரவேல் சாத்துனீங்களே, இப்ப அந்த வைரவேலையே நம்மளை குத்திட்டானே. எல்லாமே எரிஞ்சு போச்சு. இனிமே நாங்க எதுக்கு உயிரோட இருக்கணும்? என்னங்க இத வச்சு எங்களை எரிச்சு கொண்டுடுங்க கொண்டுடுங்க. வெள்ள புள்ள வேலை பாச்சுடா செல்விவா. ஏடி ஏடி முருகனை திட்டுற? அவன் என்ன செஞ்சா? அவன் என்னவா செஞ்சா? என்ன பண்றதுங்க? நான் உயிரோடு இருக்கல, எரிஞ்சு போலே. சரிப்பா, நான் திருப்பி சம்பாதிப்பா. நம்புமா, உங்களுக்கு யாரு கொண்டாங்க நான் பாத்துக்கிறேன்மா. அம்மா செல்வி சொல்லுமா. ஒண்ணு ஆவது ஒண்ணு ஆவது, நீங்க நம்ப. சீக்கிரம் தண்ணி எங்கப்பா? தண்ணி வரேன்னு சொல்லிட்டாங்க. ஒன்னும் ஆகாதுப்பா, பயப்படாதீங்கப்பா. அப்பா என்னாச்சுப்பா? இல்ல அப்பா, இல்லப்பா அப்பா. பிபி இப்போ அவருக்கு சரியாக கூடியிருக்கு.
குளிசெல்லாம் ஒழுங்கா போறாரா? சரியா சாப்பிட்றாரு. இன்னைக்கு மட்டும் தான் சாப்பிடல. ஏன் என்ன நடந்தது? கடை எரிஞ்ச அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளல. டாக்டர் வேணா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாமா? இல்லை இல்லை, இப்போதைக்கு வேண்டாம். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறேன். பிபி இதுக்கு மேலே கூடினால் எல்லாமே பிரச்சனை ஆகிடும். நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். சரி டாக்டர். அவருக்கு அதிகம் கரைச்சல் கொடுக்க வேண்டாம். அக்கா நான் கிளம்பிடுறேன். ஐயோ எல்லாமே போயிடுச்சு. ஐயோ இப்போ உங்க அப்பாவும் நம்மள விட்டு போயிடுவாரு போல அம்மா, நீ இருக்கு. கொஞ்சம் வாய் மூட்டு சும்மா இருக்கிறியா? ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது பக்கத்துல உட்காந்து ஒப்பாரி வைக்கிறியா? போடா, அடக்கூட எனக்கு உரிமை கிடையாதா? மா, அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்களும் அந்த ரூமுக்கு போயிடுங்க. ஏமா என்ன சும்மா மிரட்டுற? அவன் பக்கத்துல உட்காந்து அழக்கூட கூடாதா? அம்மா உங்களை யாரும் குறை சொல்லலாமா? கொஞ்சம் புலம்பாம இருக்கீங்களா? ஏன் அவங்க புலம்புறதுல என்ன தப்பு இருக்கு? நாளைக்கு இந்த குடும்பத்தை நீங்களா காப்பாத்த போறீங்க. என்ன மலர் பேசுற? இந்த குடும்பத்தை நாங்க பாத்துக்காம வேற யார் பாத்துக்க போறா? ஆமா, பார்த்து கிழிச்சிங்க. இன்சூரன்ஸ் ரெனுவல் பண்ணாங்களான்னு கூட உங்களுக்கு தெரியல. இப்ப எதுக்காக அவனோட சண்டை போடுற? அவன் மேல தப்பு இல்ல. அந்த மேனேஜர் ரெனியூ பண்ணாம விட்டுட்டான். சும்மா அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பெருசா லிஸ்ட் கொடுத்துட்டீங்க. நாளைக்கு அதெல்லாம் யார் செய்ய போறா? ஏண்டி, கடை எரிஞ்சு போச்சு, அப்பா உடம்பு முடியாம படுத்திருக்காரு, உனக்கு ஓ வாழ்க்கை தான் முக்கியமா போச்சுல்ல? சரிடா விடுறா, அவள்கிட்ட போய் என்னது பின்ன என்ன, நான் எவ்வளவு சுயநலமா பேசிட்டு இருக்கா பாரு. ஏய், நான் சுயநலமா பேசுறேனா? என் வேதனை உனக்கு எங்க என்னடி புரியுது? வேதனை, பெரிய வேதனை. எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறீங்க? பேசாம இருக்கீங்களா? பேசாம இருக்கீங்களா? அவர் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. இங்க வந்து தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. இங்க இருந்து போங்க. கூட்டிட்டு போப்பா. செல்வி, அம்மா என்னால ஒண்ணு இல்லம்மா, நீங்க போங்க. முடியல. நீங்க வாங்க. வாங்க. நான் இங்கே இருக்கேம்மா. நான் பாத்துக்கிறேன், நீங்க போ. அப்பா, மகிமா, மகிமா, அப்பா கொண்டு இல்ல, நீ போமா. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். அவருக்கு இருந்தது ஒரே ஒரு கடை தான், அதுவும் நெருப்பில் எரிஞ்சு போச்சு. இனி எங்களுக்கு காசு அவர்கிட்ட இருந்து கிடைக்கிறன்றது ரொம்ப சந்தேகம் தான். சும்மாரியா வாயை வச்சுக்கிட்டு, நானே நடுங்கிட்டு இருக்கேன். உனக்கே இப்படி இருந்தா எனக்கு எப்படியா இருக்கும்? உன்னை விட 70 லட்சம் ரூபாய் அதிகமா கொடுத்துருக்க. என் ஈரக்கொலைய நடுங்குதியா? அவன் கொடுப்பானோ அதோ அவரே வந்துட்டார். வாங்க போவோம். ஐயா, உங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாதுங்க. இந்த கொழும்புலயே ஒழுங்கா வட்டி கொடுக்கறது நீங்க மட்டும்தான். உங்கள் நகைக்கடையும் மொத்தமாக எரிஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு தர வேண்டிய காசை எப்படி தரப்போகிறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க, ஏற்பாடு பண்றேன். ஐயா, கொஞ்சம் சீக்கிரமா ஏற்பாடு பண்ண தேவையில்ல. ஏன்னா இதுல வர வட்டியை வச்சு தான் நாங்க பொழப்பையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். எரியிற வீட்டுல புடுங்கிறது லாபம்னு நினைச்சு நாங்க பேசுறதா தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. உங்க மற்ற சொத்துக்களை வித்தாவது எங்களுக்கு கொஞ்சம் செட்டில் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சார் என்ன மனுஷன் சார் நீங்களா? ஏற்கனவே நகைக்கடை எரிஞ்சு போச்சு, இருந்த நகையெல்லாம் திருட்டு போயிடுச்சு. அந்த கவலையில நாங்க இருக்கோம், நீங்க வாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. தம்பி, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்லயோ கோர்ட்லயோ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலப்பா. தான் பாருங்களேன், நான் சட்டப்படி ஃபேஸ் பண்ணிக்கிறேன். என்ன தம்பி லா பாயிண்ட்லாம் பேசுறீங்க? எங்களுக்கும் சட்டம் தெரியும் சார். நிரஞ்சன், கொஞ்சம் பேசாம இருக்கியா? கை நீட்டி நாம உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கோம்பா. ஐயா, நான் உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டேயா, அந்த நம்பிக்கை இருக்குல்லையா உங்களுக்கு? நான் என் பார்ட்னரோட கலந்து பேசி கூடிய சீக்கிரம் உங்க பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துட்றையா, என்ன நம்புங்க. கொஞ்சம் கெதியாக கொடுத்தீங்களென்றால் உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. நாங்கள் வேணுமென்றால் இந்த மாத வட்டி காசை விடுறோம் ஐயா. ஐயா, எங்களோட முதல்ல மட்டும் கை வச்சிடாதீங்கோ, ஏனென்றால் நாங்கள் பிள்ளை ஊட்டிக்காரங்க. நீங்க எங்க போறீங்க?
நம்ம ஆண்டவன் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அம்மாட்ட சொல்லிடு. எதுக்குப்பா நீங்கள் இங்கே தனியா? சரி, நான் அம்மாட்ட சொல்லிட்டு வரேன். நம்ம 2 பேருமே போகலாம். நம்ம ஆண்டவன் வீடு வரைக்கும் தானே போகிறேன், நானே போய்க்கிறேன். சரி, நான் கார் வரைக்கும் வரேன். என்ன முதலாளி, வேலை கட்ட வேலையில் முருகன்கிட்ட நின்றுருக்கீங்க? கெட்ட வேலை வந்து இன்னும் கெட்டு போனவன் என்னை தேடி வரலையே, அது ஏன்னு முருகன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்டா. வந்தாச்சு முதலாளி. வாங்க முதலாளி ஐயா, உள்ள வாங்க. உட்காருங்க ஐயா. முதலாளி ஐயா, என்ன மன்னிச்சிருங்க முதலாளி ஐயா. எதுக்குடா? இல்லை, உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்லை. சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நானே வீடு தேடி ஓடி வந்திருப்பேன்னு. நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வரணுமா? கஷ்டம் வந்ததுனால தானே நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். டேய் ஆண்டவா, பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக நாம் வாங்கின கடன்லாம் வட்டி மேலே வட்டி போட்டு இப்போ கோடி கணக்கில் வந்து நிற்குதுடா. இப்போ எப்படி சமாளிக்கிறதுனே புரியலடா. கடன் கொடுத்தவங்கெல்லாம் துக்கம் விசாரிக்க வர்ற மாதிரி கொடுத்த பணத்தை திருப்பி கேட்குறாங்கடா. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நிரஞ்சன் கூட என் கூட வர்றேன்னு சொன்னா, நான் தான் வேண்டாம்ப்பா, என் ஆண்டவன் என் கூட இருக்கிற வரைக்கும் அந்த ஆண்டவனே என் கூட இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டேன். ஆனா ஆண்டவன் உங்களை கைவிட்டுட்டான முதலாளி ஐயா. நான் அந்த ஆண்டவனை சொன்னேன். வாழ்ந்தவன் கெட்டா வரையோட்டுக்கு கூட ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு ஆண்டவன் உங்களை கொண்டாந்து விட்டுட்டான் ஐயா. இப்பவும் நான் அந்த ஆண்டவனை தான் சொல்றேன். சரி, நடந்ததை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? ஆக வேண்டியதை பார்க்கணும் இல்லையா? கரெக்டா சொன்னீங்க முதலாளி ஐயா. இந்த கடனை எல்லாம் எப்படி அடைக்க போறீங்க? என்னடா அது, எப்படி அடைக்க போறீங்கன்னு கேட்குறேன். நாம் 2 பேரும் சேர்ந்து தானே இந்த கடனை வாங்கணும், நாம தானே அடைக்கணும். தப்பு முதலாளி ஐயா. தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. நீங்க தான் செல்வி ஜுவல்லரி முதலாளி. நான் உங்க கூட பார்ட்னரா இருந்து உழைச்சேன். நீங்க போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முதலாளி ஐயா. நான் எப்படிங்க நஷ்டத்தை ஏற்றுக்க முடியும்? என்னடா இப்படி பேசுற? நான் உன்னை நம்பி தாண்டா வந்திருக்கேன். இந்த இக்கட்டான நிலைமையில நீ இப்படி என்ன முதலாளி ஐயா, குருவி தலையில பனங்காய வைக்கிறதுன்னு முடிவு பண்றீங்க? இனிமே இந்த கடனை பத்தி பேசுறது நம்ம 2 பேருக்குமே நல்லது இல்லைங்க. சரி, பண விஷயத்தால நம்ம நட்பு கெட்டு போயிடக்கூடாது. வாழ்ந்து கெட்டவங்கிற பேரு எனக்கு இருந்துட்டு போட்டோம். என் சொத்துக்களை எல்லாம் வித்து நான் இந்த கடனை அடைச்சிட்றேன்ப்பா. என்ன முதலாளி ஐயா, பச்சை புள்ள மாதிரி பேசுறீங்க?
சொத்தெல்லாம் என் பேரில் பத்திரமா மாதிரி பத்திரமா என் வீட்டு லாக்கரில் இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க ஐயா சொத்தெல்லாம் விற்க முடியும்? என்னடா சொல்ற? ஆமாம் முதலாளி ஐயா. எத்தனை நாளைக்கு தான் முதலாளி ஐயா முதலாளி ஐயான்னு உங்கள் காலடியிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும்? அதனால தான் இப்படி கால் மேலே கால் போட்டு உட்காரலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒழுங்கா என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து சொத்துல பங்கு எனக்கும் கொடுத்து என்னை உங்கள் சம்மந்தி ஆக்கிப்பீங்கன்னு நினச்சேன். சின்ன பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதை பெரியவங்க நாம் கண்டுக்காமல் விடுறதை விட்டுட்டு நீங்கள் உடனே நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, வேண்டாம், பையன் நல்லவன் இல்லை, அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி பொண்ணு கொடுக்க மாட்டேன்னுட்டீங்க. அதனால தான் அன்னைக்கு நீங்கள் ஸ்விம்மிங் பூல்கிட்ட தீர்த்த யாத்திரையில் இருக்கும்போது உங்கள் சொத்தெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் எழுதி வாங்கிட்டேன். இதில் நீங்கள் போடுற கையெழுத்துனால உங்கள் தலையெழுத்தை பெரிய லெவலில் மாறப்போகுது பாருங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது உங்கள் குடும்பம் கூட இருக்கிற அந்த ஒரே ஒரு வீடு தான். அதையும் வித்துட்டா அப்புறம் நீங்கள் என்ன நடுத்தருவிலையா குடும்பம் நடத்த முடியும்? டேய் ஆண்டவா! என்ன யோகேஸ்வரா? என்ன என்ன பேர் சொல்லியா கூப்பிடுற? சொல்லி கூப்பிடுறதுக்கு தானப்பா பேர் வச்சிருக்காங்க, அப்புறம் பேர் சொல்லி கூப்பிட்டதுல என்ன தப்பு? அட பாவி, நான் உன்னை இவ்வளவு தூரம் நம்பினேன், எனக்கு போய் துரோகம் பண்ணிட்டேன். உனக்கு மனசாட்சியே கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. இப்பவும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. அதே எண்ணம் உங்களுக்கும் இருந்ததுன்னா சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. நீங்க இங்க இல்லாம எங்கேயாவது கண்காணாம போயிடுங்களேன். போகாம நீங்க பாட்டுக்கு கொழும்புலயே இருந்துக்கிட்டு ஆண்டவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், ஆண்டவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு இந்த ஆண்டவனை சொல்றேன் அப்படின்னு எனக்கு எதிராக ஏதாவது அவதூறு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம், உங்க குடும்பத்தை ஆண்டவன் அழிச்சிருவான். இந்த ஆண்டவனை தான் சொல்றேன். ஏய் காத்தலிங்கம், காத்தலிங்கம் உங்களுக்கு தெரிஞ்சவன் தான், ரொம்ப கெட்டவன். நான் அப்படி திரும்பி பார்த்தேன்னு வச்சுங்களேன், என்ன ஏதுன்னே கேட்க மாட்டான். அந்த திசையில் யார் இருக்காங்களோ அவங்கள நடு ரோட்டில் தீய வச்சு கொளுத்திடுவான். புறப்படுறீங்களா? மீதி அழுகையை போகிற வழியில் வச்சுங்க. வணக்கம். எவ்வளோ நேரம் பார்த்தாலும் அதே ஆண்டவன் தான். ஆண்டவனோட ஆழத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. போங்க. முதலாளி ஐயா, யோகேஸ்வரன். ஆண்டவன்டா, ஆண்டவன்.
நான் நிரஞ்சன் பேசுறேன். அப்பா இங்க வந்தாங்களா? அப்படியா, தேங்க்ஸுங்க. என்னாச்சுப்பா? இல்லம்மா, வரலன்னு சொல்லிட்டாங்க. என்னது இது? மணி 12 இன்னும் வாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வேண்டுதலா? போனவருக்கு வர தெரியும், வாங்க. அக்கா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா அவர் செல்லு ஆஃப்லேயே இருக்கு. தெரிஞ்ச எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கேட்டேன், இங்கே வரலன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று பண்ணுறேன், நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம், அதுக்கப்புறம். என்ன இவ்வளவு நேரமா தூங்காம முடிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சாரிக்கா. காலையில போன அப்பா இன்னும் வரல, அதான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். அது கடை எரிஞ்ச விஷயமா யாரையாவது பார்க்கலான்னு போயிருப்பாரு. வந்துருவாரு. நீ எதுக்கு வெளில நிக்கிற? வா, உள்ள போலாம். இல்லப்பா, ஃபோன் கூட ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. எங்க இருந்தாலும் ஒரு ஃபோனாவது பண்ணுவார்ல. ஆமா, அப்பா எப்போ எங்க வெளியில போனாலும் இவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பெர்மிஷன் கேட்டு தான் போவாரு. ஏன்னா அவர் நமக்கு அப்பா கிடையாது, சின்ன பப்பா. ஏய், என்ன அறிவில்லை உனக்கு? அவங்களே பாவம் நொந்து போயிருக்காங்க. எந்த நேரத்துல என்ன பேசுறது விவசாய வேண்டாம். ஆமாண்டா, எல்லாரும் அவங்க பக்கமே கட்சி கட்டி நில்லுங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் வெந்து நொந்து போயிருக்காங்க. நாங்கெல்லாம் குழுகுழுன்னு இருக்கோம் பாரு. ஏய், வாய மூடுறியா? மனுஷன் பேசுவானடி உங்ககிட்ட. அக்கா வச்சு நீ ஆச்சு எப்படியோ போங்க. ஐயோ, ஏன் நீங்க வேற இப்படி அடிச்சுக்கிறீங்க? அம்மா எல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. இத பாரு, அப்பா ஒன்றும் விவரம் கெட்டவர் கிடையாது. இந்த வீட்டுக்கு வர அவருக்கு நல்லாவே வழி தெரியும். இப்ப யாரும் இங்க மொத்த பாஸ்தையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி நடிக்க தேவையில்ல. வா, போய் தூங்கலாம். மது, என்ன கொஞ்சம் வாயை குறைச்சிக்கிறியா? அதான் உன் ஃபியூச்சருக்கு நல்லது. இப்ப என்ன நான் வாயாடிட்டேன்? போறோம். ஏற்கனவே என்னால முடியல, இப்ப நீங்க வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. உனக்காக தான் நான் முடிச்சிட்டு இருக்கேன். வா வா. அக்கா, நீ போய் படுக்கா. இல்லப்பா, எனக்கு பயமா இருக்கு. எங்க போயிருப்பாரு? அதான் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றேன், அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். சரி, இங்க எதுக்கு நிக்கணும்? உள்ள போயிருக்கலாம். வா, பாக்கா வந்துருவாரு. எனக்கு எதிராக ஏதாவது அவதூறு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் குடும்பத்தை ஆண்டவன் அழைச்சிருவான். நீங்கள் எங்கே இல்லாமல் எங்கேயாவது கண்காணாமல் போயிடுங்களேன்.
அப்பா போனவர் தான் இது வரைக்கும் திரும்பி வரல. என்ன புள்ள அங்க என்ன சண்டை? ஏன் அழற? தம்பியும் தங்கச்சியும் கவனிச்சுக்க சொன்னா இங்க வந்து என்ன இப்படி சண்டை போட்டு உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் என்னாச்சு? நம்ம வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனை? கடங்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, தகராறு பண்றாங்க. பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் போல இருக்கு. நீ கொஞ்சம் உடனே வாக்கா. சார் ப்ளீஸ் எங்க சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. லேடிஸ்லாம் இருக்கிற வீட்டில் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கீங்களே. இங்கே பாருங்க, அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் கொடுத்த காசை நீங்கள் எப்போ திருப்பி தருவீங்கன்றது தெரியாமல் இந்த இடத்தை விட்டு ஒருத்தரும் போகிறதா இல்லை. சார் இப்படி பேசினா எப்படி சார்? போன தூரம் வந்தோம், இப்படியே நடந்துக்கிட்டோம். உங்க அப்பா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு, அதான் எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன் சார், எங்க அப்பா தானே வீட்டை விட்டு ஓடி போனாரு. நாங்க எல்லாம் உயிரோட இங்கே தானே இருக்கோம். நீங்க எத்தனை பேர் இருந்தா எங்களுக்கு என்னையா? நாங்க கொடுத்த கடனை செட்டில் பண்ணு, இப்போ வெளியே போயிடுறோம். திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. பாருங்க, உங்க அப்பா வாங்கின கடனை கொடுங்க முதல்ல. ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? ஆமா, உங்க அப்பா பணத்தை வாங்கிட்டு சொல்லாம ஓடி போயிட்டாரு. இது அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா சட்ட காலரை புடிச்சு கேட்டுருப்போம். சட்டையை எதுக்கே புடிச்சுக்கிட்டு கழுத்தை நெரிச்சு கேட்டிருப்போம். வாங்கின கடனை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. என்னையா என்னையா பண்ணுவ? பணத்தை கடன் கொடுத்தவன் வாயும் கையும் கட்டிட்டு உன் பின்னாடி நிக்கணுமா? இவ்வளவு ரோசமா இருக்கிறவனா உங்க அப்பா வாங்கின கடனை கொடுத்துட்டுலயே பேசணும். மானம் கெட்ட குடும்பம். ஏன் வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்றீங்க? அம்மா அம்மா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன சொல்றாரு பாரு புள்ள. நீங்க சும்மா இருங்க. இந்த பாருங்க, அக்கம் பக்கத்துல எல்லாம் எங்களை கேவலமா பேசுற அளவுக்கு ஆளாக்காதீங்க. எதுவா இருந்தாலும் அமைதியா பேசலாம். நீங்க கொஞ்சம் உட்காருங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் உட்காருங்க. நாங்கள் இங்க இருந்து கல்யாணம் பேச வரையில கொடுத்த காசை கேட்க வந்திருக்கிறோம். முதல்ல எங்கட காசுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. அதை ஓடி போனவர்கிட்டயே கேளுங்க. நாங்களே வந்து உங்ககிட்ட கடன் வாங்கணும். சும்மா பேசிக்கிட்டு. நல்லா தான் கதைக்கிறீங்க. ஓடி போனது உங்க புருஷன் தானே? அவருக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத மாதிரி பேசுறீங்க. செல்வி அம்மா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இந்த பாருங்க, உங்களெல்லாம் பார்த்து பேசணும்னு தான் இருந்தேன். எங்க அப்பா தேடுற வேலையில மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. மன்னிப்பெல்லாம் இருக்கட்டுமா, ஒழுங்கா வாங்கின கடனுக்கு வழியை சொல்லுங்க. உங்க கஷ்டம் எல்லாம் புரியுதுங்க. ஆனா எங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க அப்பா மானஸ்த உங்க கடன் எல்லாம் திருப்பி கொடுத்துருப்பாரு. கடை எரிஞ்சு போக கூட சொத்தெல்லாம் வித்து உங்க கடனை அடைக்கணும்னு தான் இருந்தாரு. ஆனா என்னென்னமோலாம் நடந்து போச்சு. எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க. எங்க ஆடிட்டர் கிட்ட பேசி உங்களுக்கு என்ன சேரணுமோ நானே வந்து உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன். சரிம்மா, நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நாங்க இப்ப போறோம். ஆனா வாங்கின கடனை ஏமாத்தலாம்னு நினைச்சீங்க, நாங்க மோசமானவங்களா ஆயிடுவோம். இப்போ ரொம்ப நல்லவங்களா தான் இருக்கீங்க. இந்த திமிரு பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உங்க அப்பா எவ்வளவு சாஃப்டான மனுஷன். இதே பிரச்சனை அவர்கிட்ட பேசும்போது அவர் எப்படி கூடி குறுகி நின்னாருன்னு பார்த்தல. அப்படிப்பட்ட மனுஷன் ஊரை விட்டு ஓடி போயிட்டாருன்னு நினைக்கும் போது எங்களுக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இந்த ஆட்டம்லாம் இங்க போடாத. இந்த பிரச்சனையை பேசி நல்லபடியா ஒரு முடிவுக்கு வரலான்னு உங்க அக்கா சொன்ன ஒரு வார்த்தைக்காகத்தான் கட்டுப்பட்டு இன்னைக்கு சமாதானமா போறோம். ஊருக்குள்ள உங்க குடும்பத்தை தப்பா பேசுற மாதிரி வச்சிடாத. வாங்கின கடனை திருப்பி தராம ஏமாத்துற குடும்பம் ஒரு ஃப்ராடு குடும்பம்னு முத்திர குத்த வச்சிடாத. இந்த பாருங்க, அவன் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. எங்க குடும்பத்தை பத்தி தப்பா நினைக்கிற அளவுக்கு சந்தர்ப்பமே வராது. நான் உங்க பணத்துக்கு கேரண்டி. என்ன நம்புங்க. கடவுளே, நம்ம குடும்பத்தை பத்தி என்னென்ன சொல்லிட்டு போயிட்டாங்க. நமக்கா இந்த நிலைமை. அக்கா அக்கா, நம்ம கார் என்ன கொஞ்சம் அங்க வெளியில பாரு. ஹலோ ஹலோ, அது எங்க காருங்க? அதுல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? सर वो कथा करना
இந்த பார் தம்பி, இனிமே இந்த கார் உங்களுதுல என்னது? என்ன சொல்றீங்க? புரியல? உங்க அப்பா இந்த காரை வாங்கத்தான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. அந்த கடனை நீங்க கொடுப்பீங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லை, உங்க அக்கா திருப்பி தருவாங்கங்கிற நம்பிக்கையும் இல்லை. அதனால இந்த காரை நானே எடுத்துட்டு போறேன். எடுப்பா வண்டிய. போச்சு, எல்லாமே போச்சு. சொத்து சுகம் மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. நீ நிரஞ்சன் கொஞ்சம் விஷயம் தான் கொண்டாடா, எல்லாருமே சாப்பிட்டு செத்து தொலைலாம். என்னம்மா எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி பேசுறீங்க? என்னால முடியல புள்ள. தினம் தினம் இப்படி செத்து மடிகிறதை விட ஒரே அடியா செத்து தொலைலாம், அதுதான் நிம்மதி. அது நிம்மதி இல்லம்மா, நம்ம குடும்ப கௌரவத்துக்கு நம்ம கட்ட சமாதி. எல்லா பிரச்சனைக்கும் சாவுதா தீர்வுனா இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. எல்லாத்தையும் தாண்டி நம்ம வாழ்ந்து காட்டணும். இப்படி அசிங்கமா பேசுறவங்க முன்னாடி நம்ம அமைதியா இருந்து ஜெயிச்சு தலை நிமிர்ந்து நடக்கணும். எப்படி புள்ள, எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்கம்மா, நாங்க எல்லாரும் இருக்கோம். மகமாயி அக்கா, வர வர இந்த வீட்ல இருக்கிறதுக்கே பயமா இருக்குக்கா. அப்பா இனிமே வரவே மாட்டாரா? ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமாக்கா? இல்லம்மா, நீ வேற கண்ணை கசிக்கிட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் நடந்திருக்காது. அப்பா நம்மளை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டார். நிரஞ்சன், என்னப்பா? அக்கா, நம்ம எல்லாரையும் நிக்க வச்சு எவ்வளவு அசிங்கமா கேள்வி கேட்டாங்க. ஒரு ஆம்பளை என்னால கோவம் தான் பட முடிஞ்சது. அவங்க கேட்ட கேள்விக்கு ஒண்ணுக்காச்சும் பதில் சொல்ல முடிஞ்சதா? இப்படி எல்லாரையும் தவிக்க விட்டு போயிட்டாருக்கா. இன்னும் தங்கச்சிகளுக்கு படிப்பு இருக்கு, மலருக்கு கல்யாணம் பண்ணணும், இப்படி தலைக்கு மேல கடனை வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு. இப்படி எல்லாம் நடக்கும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலக்கா. ஒரு நிமிஷத்துல தூள் தூளா நொறுங்கி போச்சே நம்ம குடும்பம். இனிமே நம்ம என்னக்கா பண்ண போறோம்? தெரியல, பயமா தான் இருக்கு. ஆனா நம்பிக்கை இருக்கு நிரஞ்சன். நம்ம நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுக்கா. ஒன்று பணக்காரங்களாவே இருந்துடணும், அப்படி இல்லைன்னா பிறந்ததுலேருந்து ஏழையா இருந்துடணும். இப்படி வாழ்ந்து கிடுற மாதிரி கொடுமை எதுவுமே கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்தை கரை சேர்த்துடலாம். என் கூட இருப்பீங்க. என்னக்கா இப்படி கேட்குற? தெரியல, என்ன பண்ண போறேன்னு தெரியல. அது நீங்க கூட இருக்கணும். கண்டிப்பா இருப்பாங்க. கூடவே இருப்பேக்கா. புறா காத்தலிங்க. ஐயோ யோ 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 ஐயா, எல்லா காரையும் வாரிட்டு போயிட்டாங்க ஐயா. அடாடாடா, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலேடா. இவ்வளவு சந்தோஷமான செய்தியை சொன்னிய, உனக்கு தான் இதெல்லாம். இந்த சிவா 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 இரு இரு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாதாம், பிஸ்தா, கல்கண்டு எல்லாம் போட்டு ஒரு அண்டா நிறைய பால் பாயசம் காய்ச்சி ஒருத்தருக்கும் ஒரு சொட்டு கூட கொடுக்காம நானே குடிக்க போறேன். போ போ போ. ஐயா, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குதானே? ஃபைல்ல இப்பமே கையெழுத்து போட்டுருங்களேன். டேய், நாள் நல்லா தாண்டா இருக்கும். எப்போ அந்த யோகேஸ்வரம் குடும்பம் நடுத்தருவுக்கு வந்ததோ அன்னையிலேருந்து எனக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தாண்டா. முதலாளி, படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்களேன் முதலாளி. ஏன், நீ என்னை ஏமாத்திர போறியா? இல்லை, என்னை ஏமாத்திட்டு தான் நீ உயிரோடு இருந்துருவியா? படவா, எல்லாம் கரெக்டாக தாண்டா இருக்கும். அப்படி நீ என்னை ஏமாத்தினேன்னு வச்சுக்க, நாளைக்கு நான் காலில் போட்டுக்கிட்டு நடக்கிற செருப்பு உன் தோலில் தச்சதாக இருக்கும். இந்தா.
கிளம்பு. டிஸ்கோ போயிட்டு வரேன்ப்பா. டிஸ்கோ இங்க வாங்க உட்காரு. என்னப்பா? ஒரு முக்கியமான விஷயம்டா. உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன யோகேஸ்வரன் குடும்பத்தையே நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டேன்ல. பார்ட்னர்னா சும்மாவா? அவன் குடும்பத்தையே பார்ட்டா பிரிச்சுட்டேனே. அப்பா அப்பனா மலர இப்போ பொண்ணு கேளுங்கப்பா. அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து வேலைக்கார நாய் மாதிரி நடத்துறப்பா. டேய், மலர்லாம் உனக்கு வேணாண்டா. கொழும்புலேயே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா, ரதி மாதிரி பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. அப்பா நான் என்ன சொல்ல வரேன்? டேய், மலர் மண்ணாங்கட்டி இதெல்லாம் இனிமே நீ நினைக்கவே கூடாது. நம்ம அந்தஸ்துக்கு அந்த யோகேஸ்வரன் குடும்பம் ஒத்து வராதுடா. சொல்லுவீங்க. ஐயாவோட காலை பிடிச்சிட்டு முதலாளி ஐயான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்ப எங்க போச்சு உங்க அந்தஸ்து? என்னடா இப்ப மூலகட்டத்தனமா பேசுற? அடியே, நாம ஒருத்தனை கவுக்கணும்னா முதல்ல நாம அவன் காலடியில கவுறணும். அப்புறம் நாய் மாதிரி வாலாட்டணும். கரெக்டான டைம் பார்த்து அவன் குறவளைய உழுந்து புடுங்கணும்டி. பித்துக்குழி. இதெல்லாம் சாணக்கியத்தனம். சாணி தட்டுற பரம்பரையில வந்த உனக்கு சாணக்கியத்தனம் எங்கிருந்து தெரிய போகுது? போய் பால் பாயசம் வைக்கிற வழியை பாரு. ஓடி மூச்சு விட்டுக்கிட்டு நிக்கிறான். யோ வக்த் விதி. சினிமாவில் வர்ற மாதிரி தான் எல்லாமே ஒரு நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சு போச்சு. நடந்தது எதிர்பாராது தான். எருவு மாட்டு முதுகில் மழை பெஞ்ச மாதிரி எது நடந்தால் எனக்கு என்னன்னு என்னால் போக முடியாது. இது கூட நிச்சயதார்த்தம் நடந்தப்போ நான் அங்கே இருந்தேனேங்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு சம்மந்தி ஆகிற அருகதை இனிமே அந்த குடும்பத்துக்கு கிடையாது. என்னங்க, வந்ததுலேருந்து எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? குடிக்க ஏதாவது கொண்டு வாமா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலிங்க. நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? நிலைமை இப்போ தலைகீழ மாறி போச்சுமா. கடல் மாதிரி சொத்து இருந்த அந்த குடும்பம் இப்போ கடலில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. பேசினபடி எந்த சரியும் அவங்களால செய்ய முடியாது. இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு அநேகமாக இந்த கல்யாண விஷயத்தையே மறந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் போய் கேட்டால் வேற மாதிரி சொல்லுவாங்க. வாயால் பந்தல் போடலாம், அதில் நிழல் கிடைக்குமா? உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி தடபடலாம் எதுவும் பண்ணாமல் இருக்கீங்களே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கல்யாண வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ கூட ஜவுளி எடுக்கிறத பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. நாம ஒன்று நினைச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறான். ஸ்ரீலங்காவிலேயே இது வரைக்கும் இப்படி ஒரு கல்யாணம் நடந்ததில்லை. அப்படிங்கிற அளவுக்கு கிராண்டாக பண்ணணும்னு தான் முதலாளி ஐயா நினைச்சாரு. அப்படி நினைச்ச முதலாளி ஐயாவே இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் இருக்காரா இல்லையான்னு தெரியலையுமா. யாரை போய் கேட்கறது? அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், காரை வாங்கி தருவோம், காரை நிப்பாட்டுறதுக்கு பங்களா வாங்கி தருவோம், 500 சவரம் நகை போடுவோம், பூ வைக்கிற இடத்துல பொண்ணு வைப்போம்லாம் சொன்னீங்க. சொன்னால் மட்டும் போதுங்களா? இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்தா பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்க கூட முடியாது போல் இருக்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவர் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக வந்துடுவார். சொன்னபடி இந்த கல்யாணத்தை நடத்திடுவார். என்னை நம்புங்க. நான் சொன்னது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. செஞ்சிருவாருங்கிற நம்பிக்கையில் சொன்னேன். கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருந்திருந்தா குபேரனுக்கு கூட வெங்கடாஜலபதி கிட்ட மதிப்பு இருக்காதுமா. வீடு தேடி வர்றவங்களில் சொந்தக்காரங்களை விட கடங்காரங்க தான் அதிகமாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல குடும்பம் கண்ணை திறந்துக்கிட்டே பாழங்கிணத்தில் விழுந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். இதனால எனக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள்
வேற இடம் பார்க்கறது நல்லது. அங்கிள் அம்மா அம்மா அவசரப்பட்டு நீ எந்த முடிவு எடுத்துடாதம்மா. மலர் பாவம்மா. நாளைக்கே உங்க அப்பா திரும்பி வந்துட்டாருன்னா அது நமக்கும் கேவலம் தானேம்மா. அம்மா ப்ளீஸ்மா, எதுவாக இருந்தாலும் நிதானமாக முடிவெடுமா ப்ளீஸ்மா. மலர் பாவம். சொன்ன வாக்குப்படி சீர்சனத்தை செஞ்சா கல்யாணத்தை நடத்தலாம். இல்லைன்னா என்ன பண்றது? என்னங்க இப்படி சொல்றீங்க? பணம் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். ஆனா இந்த சின்னஞ்சிறுசுங்க ஒருத்தர் விரும்பிட்டாங்க. இப்ப நீங்க தடுத்தா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். கொஞ்சம் விட்டு கொடுங்க. யாரும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் பொண்ணுக்கு வேறு ஏதாவது ஒரு பையன் கிடைக்கலாம். எங்கள் பையனுக்கு இதை விட நல்ல பொண்ணும் கிடைக்கலாம். நீங்களும் எனக்கு புள்ள மாதிரி தான். இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் சுத்த முட்டாள்தனம். காசு இல்லாமல் காதலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? காது கூட குடைய முடியாது. இப்போ இளரத்தம் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பண்ணிக்கலாம். நாளைக்கு அவள் அதை கொண்டு வரேன்னா இதை கொண்டு வரேன்னா எதுவுமே கொண்டு வரலன்னு வீட்டில் பிரச்சனை வரும். நீங்களும் உங்கள் பொண்டாட்டியும் நேராக போய் தண்டவாளத்தில் படுத்துருவீங்க. எதையும் யோசிக்க மாட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை இழந்த சோகத்தில் வாயிலையும் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு கிழிச்சு போட்ட நார் மாதிரி செவர் உரமாக கிடக்கும். தேவையா? பிச்சுக்கிறது தான் ஐயா புத்திசாலித்தனம். இல்லை ஓடி போனவர் தான் என் மாமனார், வர்ற கடங்காரங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருங்க. வர்றம்மா. இதை பாருங்கம்மா, பொண்ணும் பையனும் ஆசைப்பட்டுட்டாங்கங்கிறதுக்காக காசு பணம் இல்லாதவங்க குடும்பத்தில் சம்பந்தம் வச்சுக்கிட்டு சங்கடப்படுறதுக்கு எங்களால் முடியாது. வவ்வாலுக்கு வாக்கப்பட்டுட்டு நாங்களும் சேர்ந்து தொங்க முடியாதுமா. முடிவு பண்ணி சொல்லுங்க. செல்வி என்ன சொல்றார் பார்ப்புல? மலர் மலர் எங்க போற? நான் எங்கேயோ போறேன். யாரும் என் கூட பேச வேண்டாம். நீ கீழே வா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.